வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். காலையிலேருந்து என்னமோ கரண்ட் வந்து போகுது. பெட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வை, ஏதாவது ஆயிட போகுது அப்படி சொல்லுவோம். நேத்து நைட் எனக்கு நல்ல தூக்கமே இல்ல. அப்படியே தூங்குறதும் முழிக்கிறதுமா இருந்தேன். தூக்கம் அப்படியே வந்து போணுச்சு அப்படி சொல்லுவோம். வைஃபை சிக்னல், இன்டர்நெட் கனெக்ஷனுக்குலாம் ரொம்ப காமனா நம்ம சொல்லுவோம். சிக்னல் வந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்காக நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேஸ் வந்து இன் அண்ட் அவுட். இன் அண்ட் அவுட்டா? நம்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்துருக்கோமே. ஆன் அண்ட் ஆஃப்ன்ட்டு விட்டு விட்டு மழை பெய்யுது. சிக்னல் விட்டு விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பொதுவா ஆன் அண்ட் ஆஃப் அந்த வார்த்தைகள்லயே இருக்கு பாருங்க. மழை பெய்யும். அப்புறம் கொஞ்ச நேரம் மழை இருக்காது. அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யும். அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்காது. திரும்ப மழை பெய்யும். ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, அத வந்து ஆன் அண்ட் ஆஃப் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல அது ரொம்பவே கரெக்ட்டான ஃப்ரேஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப். கொஞ்ச நேரம் தலைய வலிக்குது. அப்புறம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் திரும்ப தலைவலி வந்துருது. இந்த மாதிரி இருக்கிற இடங்கள தான் நம்ம வந்து ஆன் அண்ட் ஆஃப் அப்படி சொல்லுவோம். பொதுவா இந்த மாரி பெயின், ரெயின், அஃப்கோர்ஸ் கரண்ட் கூட கொஞ்ச நேரம் கரண்ட் இருக்கு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் திரும்ப வருது. அப்புறம் கொஞ்சம் போயிடுது. இந்த மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். பட் நாம இப்ப சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளக்சுவேஷன் மாதிரி. உடனே கரண்ட் வரும். போய் ஏதாவது போடுவோம். போட்ட உடனே திரும்பி போயிடும். அந்த மாரி இருக்கிற இடங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பா இன் அண்ட் அவுட்ட தான் யூஸ் பண்ணுவோம். இது ஷார்ட் ரொம்ப அந்த டைம் கேப் வந்து நெறையலாம் கிடையாது. உடனே. ஸோ இதில பார்த்தீங்களான்னா, நாம கனெக்ஷன்ஸ் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், அந்த வைஃபை கனெக்ஷன்ஸ் அந்த மாரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி ஃப்ளக்சுவேஷன்ஸ், சிக்னல்ஸ், மெஷின்ஸ் நின்னு ஓடுது. கிரைண்டர் வந்து நின்னு ஓடுது. அப்படி சொல்றோம். ஒரு 1/2 மணி நேரம் ஓடுனுச்சு, அப்புறம் நின்னுச்சு அப்படி சொல்லல. இப்படி ஓடும், ஸ்ட்ரக் ஆகும், ஓடும், ஸ்ட்ரக் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்ம இன் அண்ட் அவுட்ட யூஸ் பண்ணுவோம். கான்ஷியஸ்னஸ். இதுல வந்து கொஞ்சம் டைம் கேப்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த கான்ஷியஸ்னஸ், ஃபோக்கஸ் அதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து இன் அண்ட் அவுட்ட தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நினைவு வந்து போகுது. அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி இடங்கள்லாம் நம்ம இன் அண்ட் அவுட்ட தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன் அண்ட் அவுட்ன்ற ஃப்ரேஸ பத்தி நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள். நம்ம கொஞ்சம் கிளவுடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அப்படியே சன்னு தெரியும். அப்படியே கிளவுட்ஸ் பாஸ் ஆகுறப்போ கொஞ்சம் மூடும், வரும். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ சூரியன் மேகத்துக்கு நடுவே வந்து போகுது அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லப் போறோம். ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக கண்டிப்பா இது கூட நம்ம வந்து ஒரு கீப் அப்படின்ற வார்த்தையோட சேர்த்து தான் இத நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இப்ப ஃப்ரேம் பண்ணப் போறோம். அப்போ இந்த இடத்துல வந்து போகிறது பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லப் போறோம். அப்போ தி சன் கீப்ஸ் சிங்குலர்ன்றதுனால ஒரு சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ போகிறதுன்றதுனால சிம்பிளா கோயிங்னே வச்சுக்கலாம். The sun keeps going in and out of the clouds. In and out of the clouds. அதான். The sun keeps going in and out of the clouds. அடுத்து நம்ம பார்க்க போறது, நம்ம இப்போ கான்ஷியஸ்னஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கார். மயக்க நிலையில இருக்கார். அவருக்கு அப்பப்போ உணர்வு வந்து போகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு மயக்கம் தெளிகிறதும், பின்னாடி திரும்பவும் மயங்குவதுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றது தான் அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இத எக்ஸாக்ட்டா அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்ப அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுனால, ஹி ஹாஸ் பீன் கொஞ்சம் நாளாவே இப்போன்னு இல்ல, நேத்துலேருந்தோ ஒரு 4 நாளாவோ இப்படி இருக்கிறான் தொடர்ந்து அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து ஹி ஹாஸ் பீன் இன் அண்ட் அவுட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஹி ஹாஸ் பீன் இன் அண்ட் அவுட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லன்னா இன்னொரு வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹி ஹாஸ் பீன் ஸ்லிப்பிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படியே நம்ம சொல்லலாம். இந்த வீட்டுக்கு நிரந்தரமா யாருமே வந்து தங்குறதில்ல. புது குடித்தனக்காரர்கள் அப்படி வந்து போகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா ஃப்ளக்சுவேஷன் மாதிரி உடனே அப்படி இல்லன்னா கூட, பட் இந்த மாரி இடங்கள் எல்லாம், அதாவது உள்ளே போவதும், வெளில வர்றதுமா இருக்கிறது. பிசிக்கல் மூவ்மெண்ட் அந்த இடத்துல எல்லாம் கூட நம்ம வந்து இன் அண்ட் அவுட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்டா நம்ம வந்து அங்க குடி வர்றதும், போறதுமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால, நம்ம வந்து இந்த இடத்துல இன் அண்ட் அவுட்ட தான் யூஸ் பண்ணுவோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு குடி போறத நம்ம வந்து மூவிங் அப்படின்னு நம்ம வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால இங்க வந்து மூவிங் இன் அண்ட் மூவிங் அவுட் அப்படி வச்சு சொல்லப் போறோம். ஸோ நியூ டெனன்ட்ஸ் ப்ளூரல். அதனால கீப் மூவிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஃபிளாட். நியூ டெனன்ட்ஸ் கீப் மூவிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஃபிளாட். யாருமே ரொம்ப நாள் தங்குறது இல்ல. நோபடி ஸ்டேஸ் ஃபார் லாங். நியூ டெனன்ட்ஸ் கீப் மூவிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஃபிளாட். நோபடி ஸ்டேஸ் ஃபார் லாங். இப்போ வந்து சிக்னல்.
கனெக்ஷன் அதை பற்றி வச்சு பேசலாம். இப்போ அவருடைய குரல் வந்து எனக்கு விட்டு விட்டு கேட்டுச்சு. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல விட்டு விட்டு தான் தமிழில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல விட்டு விட்டுன்றதுனால நம்ம வந்து ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல குரல் வந்து கொஞ்சம் நேரம் கேட்டுச்சு, அப்புறம் கேட்கவே இல்லை, அப்புறம் கேட்டுச்சு, அப்புறம் கேட்கவே இல்லை, அப்படி நம்ம சொல்லலை. பேசுகிறப்ப நமக்கு எவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்லேயே விட்டு விட்டு வரும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல இன் அண்ட் அவுட் தான் ஆப்டாக இருக்கும். ஸோ அவரோட குரல் வந்து எனக்கு விட்டு விட்டு கேட்டுச்சு, அதனால அவர் சொன்னது எதையுமே என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஹிஸ் வாய்ஸ் வாஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். பொதுவாக சிக்னல், மெஷின் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இன் அண்ட் அவுட்டோட சேர்த்து கட்டிங் இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப காமன். அப்படியே நம்ம ஃபிக்ஸராக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. இப்போ ஹிஸ் வாய்ஸ் வாஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். ஸோ என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ ஐ குடின்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஹி செட். அவர் சொன்னது எதையுமே என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஹிஸ் வாய்ஸ் வாஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். ஸோ ஐ குடின்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஹி செட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஷியஸ்னஸ், ஃபோக்கஸ், தாட்ஸ், ஸ்லீப் இது எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக வச்சுக்கோங்க. இந்த இடத்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன் அண்ட் அவுட் தான் கரெக்டாக இருக்கும். நேற்று நைட்டு நல்லா தூங்க முடியல, எனக்கு தூக்கம் வர்றதும் போகிறதுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, என்னால் தூங்க முடியவில்லை. ஐ குடின்ட் ஸ்லீப் வெல் எஸ்டர்டே. ஐ குடின்ட் ஸ்லீப் வெல் எஸ்டர்டே. நான் தூங்குறதுமா அப்படி முழிக்கிறதுமா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்லிப்பிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரிஃப்டிங் அப்படின்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். I kept drifting in and out of sleep. I kept drifting in and out of sleep. I couldn't sleep well yesterday. I kept drifting in and out of sleep. Again, signal தான் நம்ம சொல்ல போகிறோம். நெட் கனெக்ஷன் வந்து வந்து போகுது, விட்டு விட்டு கிடைக்குது, ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. என்னால் ஆன்லைன் மீட்டிங்கில் கலந்துக்கவே முடியல. ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி உடனே வர்றதும் போகிறதுமா இருக்குது. இப்போ வீடியோ சிக்னல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பஃபர் ஆகுதுலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம எல்லா இடத்துலையுமே இன் அண்ட் அவுட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வைஃபைன்னு வச்சு சொல்லலாம். அப்போ the வைஃபை கீப்ஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். நம்ம சொன்ன மாதிரி சிக்னல், கனெக்ஷன், மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கட்டிங் இன் அண்ட் அவுட் அப்படி வச்சு சொல்லிடுங்க, கரெக்டாக இருக்கும். the வைஃபை கீப்ஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். the வைஃபை கீப்ஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். ஸோ ஐ கேன் அட்டெண்ட் தி ஆன்லைன் மீட்டிங். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். கரண்ட் சும்மா வந்து போயிட்டு இருக்கு பாரு, பெட்டர் எல்லா அப்ளையன்சஸையும் நீ ஆஃப் பண்ணிவிடு, ஏதாவது போயிட போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கரண்ட் சும்மா வர்றதும் போகிறதுமா இருக்குது, டக்குன்னு ஆஃப் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறப்ப இன் அண்ட் அவுட்டு சொல்லுவோம். அப்போ the பவர் keeps cutting in and out. The power keeps cutting in and out. So you had better switch off the electronic devices. ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், பெட்டர் ஆஃப் பண்ணு. அதுக்கு தான் நம்ம you had better யூஸ் பண்ணுவோம். The power keeps cutting in and out, so you had better switch off the electronic devices. ஸோ நம்ம சிக்னல்ஸ், கனெக்ஷன்ஸ், மெஷின்ஸ் இது எல்லாத்துக்குமே காமனாக கட்டிங் இன் அண்ட் அவுட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்க போகிறோம் பாருங்க. இதே மாதிரி வீட்டில் கிரைண்டர் நின்று ஓடுது. இந்த இடத்துல விட்டு வந்து அதெல்லாம் அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது. நின்று ஓடுது அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இப்படி ஓடுது, நிற்கிது, அப்புறம் திருப்பி ஓடுது, ஸ்டக்காக ஓடுது அப்படி சொல்கிறோம். யாராவது ஒரு டெக்னீஷியனை கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படி கேட்குறோம். ஸோ the wet grinder இப்போ தான், அதனால கீப்ஸ். The wet grinder keeps cutting in and out. பொலைட்டாக கொஷின் கேட்கணும். could you ரெக்வஸ்ட் பண்ணணும், அதனால பொலைட்டாக could you send a technician. எதுக்கு? to fix it. The wet grinder is cutting in and out. Could you please send a technician to fix it? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்களான்னா ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் சொன்னோம். ஃப்ளாட்டுக்கு வர்றதும் போகிறதுமா இருக்காங்க, சூரியன் வந்து போகுது அப்படி சொன்னோம். அப்புறம் கனெக்ஷன்ஸ், சிக்னல்ஸ், மெஷின்ஸ் அதுக்கு எல்லாமே நீங்கள் கட்டிங் இன் அண்ட் அவுட்டை காமனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்புறம் இந்த தூக்கம் அண்டு கான்ஷியஸ்னஸ் இது வந்து போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஸ்லிப்பிங் இன் அண்ட் அவுட் இல்லை ட்ரிஃப்டிங் இன் அண்ட் அவுட் அப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தாட்ஸ். நமக்கு எண்ணங்கள் திடீர்னு ஏதோ எண்ணம்லாம் எனக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ எண்ணங்கள் வந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் இந்த புக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸாக படிக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் ஏதோ திடீர்னு எண்ணங்கள் என் மனசில் வந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ திடீர்னு தோன்றுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து பாப்பிங் இன் அண்ட் அவுட் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ண போகிறோம். சரி,
ஸோ நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஐ எம் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் த புக். அதாவது நானும் புக்கில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஏதேதோ தேவையில்லாத எண்ணங்கள், ரேண்டம் தாட்ஸ் கீப்ஸ் பாப்பிங் இன் அண்ட் அவுட். ரேண்டம் தாட்ஸ் கீப் பாப்பிங் இன் அண்ட் அவுட். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, ரேண்டம் தாட்ஸ் கீப் பாப்பிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் மை ஹெட். இப்படி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்படியே குரூப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இதே இன் அண்ட் அவுட்டை இன்னொரு சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். எப்போ எப்படி அப்படின்னா, குயிக் மூமெண்ட். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சும்மா போயிட்டு உடனே வந்துட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம். உள்ளே போய் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம். கடைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன், 5 நிமிஷம் தான், உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடங்கள் எல்லாம் நம்ம வந்து இன் அண்ட் அவுட்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து உள்ள வீட்டுக்குள்ளே போகிறதும் வெளில வந்து வெட்டி பார்க்குறதும், உள்ளே போகிறதும் வெளில வந்து எட்டி பார்க்குறதுமா இருப்போம் இல்லையா? அதுக்கும் நம்ம இன் அண்ட் அவுட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ குயிக் மூமெண்ட் இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ 5 நிமிஷம் தான், பேங்க்குள்ளே போய் வெளில வந்துட்டேன், ஆனால் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், எப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி குயிக் மூமெண்ட்டுக்கு இன் அண்ட் அவுட். ஐ வாஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த பேங்க் இன் 5 minutes. 5 நிமிஷத்தில் உள்ளே போய் வெளில வந்துட்டேன். ஐ வாஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த பேங்க் இன் 5 minutes. ஆனாலும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். Yet I finished all my paperwork. Yetனா ஆனாலும். Yet I finished all my paperwork. காலையிலேருந்து எங்கள் அம்மா கெஸ்ட்லாம் வராங்கன்ட்டு உள்ளே போகிறதும் வெளில வர்றதும் அப்படி ஓடிட்டு இருக்காங்க, பம்பரமாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படி நம்ம சொல்ல போகிறோம். அப்பா மை மாம் கொண்டிருந்தார், பாஸ்ட் டென்ஸில் வேற இருக்குது, அதனால கெப்ட் வச்சுப்போம். மை மாம் கெப்ட் கோயிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். மை மதர் கெப்ட் கோயிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். எதுக்காக? இந்த கெஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் உள்ள பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரிப்பேரிங் ஃபார் த கெஸ்ட். மை மாம் கெப்ட் கோயிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த கெஸ்ட். நம்ம இந்த மாதிரி இன் அண்ட் அவுட்டை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கலாம். நம்ம தமிழில் வெறுமனே வந்து வந்து போகிறது அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லலை. உள்ளே போகிறதும் வெளில வர்றதுமா இருந்தாங்க, மயங்குறதும் அப்புறம் திரும்பவும் மயக்கம் தெளிகிறதுமா இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். நின்று நின்று ஓடுனுச்சு இப்படியெல்லாம் கூட சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இன் அண்ட் அவுட்டை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த 2 எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து பேசிகிட்டு இருந்தார், லெக்சர் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அப்படியே தூங்கி தூங்கி வழிஞ்சேன், தூங்கி தூங்கி விழிச்சேன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். தூக்கம் வந்து வந்து போணுச்சு அப்படி சொல்கிறத விட இந்த இடத்துல இன்னும் ஆப்டாக இருக்கும். நான் தூங்கி தூங்கி விழிச்சேன், இல்லை தூங்கி தூங்கி வழிஞ்சேன் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அடுத்தது, நீங்கள் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோவில் வந்து சவுண்டு நின்று நின்று கேட்குது, இல்லை வந்து வந்து போகுது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நம்ம தூக்கம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ட்ரிஃப்ட் இல்லைன்னா ஸ்லிப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஐ கெப்ட் ட்ரிஃப்டிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்லீப் வைல் த ப்ரொஃபஸர் வாஸ் டாக்கிங். அதே மாதிரி சவுண்டு நின்று நின்று கேட்குது, வந்து வந்து போகுது. த ஆடியோ கீப்ஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். சிக்னல், மெஷின், கனெக்ஷன் அப்படின்னாலே கட்டிங் இன் அண்ட் அவுட்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ த ஆடியோ கீப்ஸ் கட்டிங் இன் அண்ட் அவுட். ஸோ இந்த வீடியோவில் நாம் இன் அண்ட் அவுட் அப்படின்ற ஃப்ரேஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.